டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாணவர்களின் கோரிக்கைகளை கேட்பதற்கு பதிலாக பாதுகாப்பு படையினர் கொடிய ஆயுதங்கள் மற்றும் கண்ணீர் புகை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக பெண் மாணவர்களின் அந்தரங்க பகுதிகளை குறிவைத்தே வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். பெல்லட் குண்டுகளால் சுட்டதில் ஒரு மாணவர் கண்ணை பறிகொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இப்படிப்பட்ட கொடூர தாக்குதல்களை நடத்த ஒப்புதல் அளித்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். சாதாரண உடையில் தடிகளால் மாணவர்களை தாக்கும் நபர்கள் காவல்துறையினரா அல்லது தன்னார்வலர்களா என வினவியுள்ள ராகுல் காந்தி, அவர்களை பணியில் அமர்த்த யார் அங்கீகாரம் அளித்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண்பதற்கு பதிலாக அவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்துவது ஜனநாயகத்தின் அனைத்து நெறிமுறைகளையும் தகர்ப்பது என்று தெரிவித்துள்ளார். இளைஞர்களும் மாணவர்களும் இதற்கான பதில்களையும் பொறுப்பு கூறலையும் கோருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார்.